டேய் என்னடா ரெக்கார்ட் நோட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டியா? நானா ஃபுல்லாவெல்லாம் எழுதலடா. ஃபர்ஸ்ட் 10 பக்கத்துக்கு மட்டும் தான் எழுதி வச்சிருக்கேன். சும்மா அவர் அது மட்டும் டிக் பண்ணி கொடுத்துட்டு கம்ப்ளீட்டட் சைன் போர்டு கொடுத்துருவாரு. நீ எழுதிட்டியா? ஓ அப்படியா? நான்லாம் பக்கத்து வீட்டு பாப்பாட்ட கொடுத்து ஃபுல்லா எழுதிட்டு வந்துட்டேன். பாத்தியா இவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு. டேய் வேற ஒருத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிட போறாரா? அவர் எங்கடா ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஞாபகம் வச்சிருக்க போறாரு? நீ அமைதியாடுறா. டேய் நிறுத்துங்கடா, சும்மா எப்ப பார்த்தாலும் படிப்பை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாத்தீங்களா? டேய் நீ என்னடா கிளாஸ் ரூமுக்கு மொபைல் போன் கொண்டு வந்திருக்க? டேய் மெதுவா பேசுறா, யாராச்சும் கேட்டு சார் கிட்ட போட்டு கொடுத்துட போறாங்கடா. அதான் நான் எல்லாத்தையும் கேட்டேன்ல. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன் சார். இதோ வரேன். சொல்லிட்டீல, நீ போ, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். சார் ரெக்கார்ட் நோட் சைன் பண்ணுங்க சார். என்ன இதெல்லாம் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இல்ல? என்ன வேற அட்ரஸ் கொடுத்து எழுதி என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? இதே ரெக்கார்ட் நோட்டை நாளைக்கு 5 டைம் எழுதிட்டு வர, அப்பதான் உனக்கு மார்க் போடுவேன். ஓ சார் கம்ப்ளீட்டட் சைன் போர்டு கொடுங்க சார். என்ன ஃபர்ஸ்ட் 10 பக்கத்துக்கு தான் எழுதிருக்க, மீதி பக்கத்தை பார்க்காம மார்க் போடுவேன்னு பாக்குறியா? என்ன தைரியம் இருந்தா போன் கொண்டு வர. போ நாளைக்கு பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து போனை வாங்கிக்க, கிளம்பு.